விஷ்ணு சஹஸ்ரநாமம். இன்று ஒரு திருநாமம் 77ஆம் திருநாமம் தன்வினே நமக. ராவண யுத்தம் உச்சக்கட்டத்தை எட்டியது. ராவணனின் மகனான இந்திரஜித்தை லக்ஷ்மணன் வதம் செய்தான். அதனால் கலங்கிய ராவணன் அவசர காலங்களில் நாட்டை பாதுகாப்பதற்காக வைத்திருந்த மூல பலசேனையை போருக்கு அழைத்து வந்தான். இருபுறமும் கூரான நீண்ட வாள்களை ஏந்தி கொண்டு அவர்கள் யுத்த களத்துக்குள் நுழைந்தார்கள். மழைக்காலத்தில் கரையான் புற்றிலிருந்து கரையான்கள் வரிசையாக வருவது போல இலங்கை கோட்டையிலிருந்து அவர்கள் வானர சேனையை நோக்கி வரத் தொடங்கினார்கள். யானைகளையும் குதிரைகளையும் தேர்களையும் மிதித்து நசுக்கி கொண்டு நடந்து வந்தார்கள். அந்த சேனையின் தொடக்கத்தை தான் காண முடிந்ததே தவிர அதன் முடிவு கண்ணுக்கு எட்டவில்லை. இவர்களோடு யுத்தம் செய்தால் பெரும்பாலான வானரர்கள் உயிரிழக்க நேரிடும் என கணக்கிட்டான் ராமன். தனக்கு தொண்டு செய்வதற்காக வந்த வானரர்கள் இவ்வாறு மடிவதை ராமன் விரும்பவில்லை. அதனால் அந்த மூலபல சேனையை தான் ஒருவனே எதிர்கொள்வது என முடிவெடுத்தான். என் அன்பிற்குரிய வீரர்களே, இந்த மூலபல சேனையை நான் தனி ஒருவனாகவே போரிட்டு வெல்வேன். நீங்கள் பாதுகாப்பாக மரக்கிளைகளில் அமர்ந்து கொண்டு நான் போர் புரிவதை விளையாட்டை ரசிப்பது போல ரசித்து ஆனந்தம் அடையுங்கள். இது மன்னர் சுக்ரீவர், இளவரசர் அங்கதர், இலங்கையின் வருங்கால மன்னரான விபீஷணர் என இளவல் லக்ஷ்மணன் அனைவருக்கும் பொருந்தும். அனைவரும் பாதுகாப்பான இடத்துக்கு சென்று அமர்ந்து கொள்ளுங்கள் என்றான் ராமபிரான். வானர சேனை அனைத்தும் மரக்கிளைகளில் அமர்ந்து கொண்டன. விபீஷணனும் லக்ஷ்மணனும் மரத்தின் அடியில் கைகட்டி நின்று கொண்டு ராமன் போரிடுவதை ரசித்தார்கள். ராமன் கையில் வில்லுடன் தனி ஒருவனாக நிற்கும் அந்த பெரிய மைதானத்துக்குள் மூலபல சேனை நுழைந்து ராமன் மேல் பாய்ந்தது. அவர்களை நோக்கி ராமன் சம்மோகன அஸ்திரம் என்ற ஒரு அம்பை செலுத்தினான். அதன் சிறப்பு என்னவென்றால், அதனால் அடிப்பட்டவர்க்கு பார்க்கும் பொருட்கள் எல்லாம் அம்பை எய்தவர் போலவே தோன்றும். அதே போல அது பலவாக பெருகி அவர்களை தாக்கியது. தாக்கப்பட்ட ஒவ்வொரு அரக்கனுக்கும் அவனை சுற்றி உள்ள அரக்கர்கள் அனைவரும் ராமனாகவே தெரிந்தார்கள். அதனால் ஒவ்வொரு அரக்கனும் தன்னை சுற்றி உள்ள அரக்கர்களை ராமன் என எண்ணி வாளால் அவர்களின் தலையை வெட்டத் தொடங்கினான். இறுதியில் அந்த மூலபல சேனை முழுவதையும் ராமன் வதம் செய்தான். ராமனின் வில்லில் ஒரு மணி கட்டப்பட்டிருக்கும். போரில் 1000 யானைகள், 10,000 தேர்கள், 1 கோடி குதிரைகள், 1000 வீரர்கள் வீழ்த்தப்பட்டால் தலையில்லாத முண்டம் ஒன்று எழுந்து ஆடுமாம். அவ்வாறு கோடி முண்டங்கள் ஆடினால் ராமனின் உள்ள வில்லில் உள்ள அந்த மணி ஒரு முறை ஒலிக்கும். மூலபல சேனையுடன் ராமன் போர் புரிந்தபோது தொடர்ந்து 7.5 நாழிகைகளுக்கு 168 நிமிடங்கள் அந்த மணி ஒலித்து கொண்டே இருந்தது. அப்படியானால் எவ்வளவு தலைகள் வெட்டப்பட்டிருக்கும் என்று கணக்கிடவே முடியாதே என்கிறார் கம்பர். ஆணை 1000, தேர் 10,000, அடற்பரி 1 கோடி, சேனை காவலர் 1000 பேர் படின் செழுமணி கவந்தம் ஒன்று ஆடும், கானம் 1000 கோடிக்கு கவின்மணி கனில் என்னும் ஏனை அம்மணி 7.5 நாழிகை ஆடியது இனிதன்றே. இப்படிப்பட்ட பராக்கிரமம் கொண்ட வில்லேந்திய வீரனாக திகழ்வதால் திருமால் தன்வி என்று அழைக்கப்படுகிறார். அதுவே விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் 77வது திருநாமம். தன்வினே நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களின் வாழ்வில் வரும் தடைகளை எல்லாம் சாரங்கப்பாணி தவிடு பொடி ஆக்கி அருளுவார். ஓம் நமோ நாராயணாய. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.